புரட்சி தலைவரை பார்த்தேன். அப்போது நான் நினைத்தேன், சிறு வயது எனக்கு 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினர். அப்போது உங்களைப் போலதான் நானும் இருந்தேன். ஆனால் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது ஆள் விட்டா போதுமப்பா, போட்டு முதிச்சு முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் திருப்புறாங்க, ஒரு பக்கம் மாட்டுறாங்க. பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சியும் நான் பார்த்தேன். இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், நம்முடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பதற்கு. ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் வருவாயை வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு மக்களை காப்பதற்காக ஒரு தலைவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தலைவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை சொல்வதற்கு காரணம், பல இடங்களுக்கு செல்வேன். செல்லுகிற போது சொல்வார்கள், இங்கே எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் நமக்குத்தான் ஓட்டு. திமுக கார வீட்டில் கேட்டாலும் நமக்கு தாங்கிறாங்க. வேற கட்சி ஆரை கேட்டாலும் நமக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எந்த கட்சியை கேட்டாலும் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, நாங்க மட்டும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க. இது ஒரு அதிசயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். டெல்லி இருப்பவர்கள் விமானத்தில் இங்கே சென்னைக்கு வருகிறார்கள். டெல்லியில் இருக்கிற இங்கே இருக்கிற துரித ரயிலில் இங்கே சென்னைக்கு வர முடியும், காரிலும் வர முடியும். ஆனால் செல்லுகின்ற பாதை எதுவாக இருந்தாலும் சென்னை என்ற இடத்தை நோக்கி மக்கள் வருகிற வரலாறு தமிழ்நாட்டிலே படைக்கப்படுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவனை இல்லை என்று சொல்வதாக. இந்து மதம் சொல்லும், கேட்பதை கொடுப்பவனை கிஸ்ஸா கிஸ்ஸா என்று சொல்லும். அதே போல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார். அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார். அந்த வரலாறு படைக்கிற காலம்தான். எல்லோரும் நினைத்தார்கள், 10 கட்சியின் கூட்டணி அசைத்து விட முடியுமா நினைக்கிறார்கள். எல்லோரும் ஆடி போய் நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒருவர் புதிதாக தோன்றி இருக்கிறார். அந்த இரு கட்சியிலும் இருக்கின்ற தலைவர்களே அல்ல. ஏனென்று சொன்னால், தலைமை என்பது வேறு. ஆனால் இன்று இருக்கிற தலைமை ஆடி போய் நிற்கிறது. எப்போது இவர் வெளிவந்தாலும் சரி, இவரை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் என்ற சூழலை ஏற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.